Hi friends, this is Meenakshi and welcome back. So இன்னைக்கு வீடியோல நான் கையில பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செல்போன் வச்சிருக்கேன். This is Apple iPhone 15. நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணாலே போதும் Apple iPhone போடுங்களேன். ஆப்பிளின் உருட்டுகள், ஆப்பிளின் ஏமாத்து வேலைகள், கார்ப்பரேட்டின் சதி, தில்லு முள்ளு, முன்னோர்களோட முட்டாள்கள் இல்லை, இந்த மாதிரி வந்து டேக் வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா Apple iPhone வந்து கழுவி ஊத்தி வச்சிருப்பாங்க. பட் திஸ் இஸ் a highly capable செல்போன் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும். So first இந்த செல்போன்ல எனக்கு என்னென்னலாம் பிடிக்கல அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். வாங்க. So இந்த செல்போன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காத விஷயம் அன்பாக்சிங் தான். இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஒரு செல்போன் டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு குட்டியூண்டு டாக்குமெண்டேஷன். நீங்க வேணா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்களேன், இந்த சார்ஜிங் கேபிள் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதான் நாங்க டைப் சி கேபிளா மாத்தி கொடுத்துட்டோம்ல, அதான் மார்க்கெட்ல ஈஸியா கிடைக்கும்ல, நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. சோ நீங்க விலையை கூட கொஞ்சம் கூட வச்சுட்டு பாக்ஸ்ல எல்லாத்தையும் வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த செல்போன் லைட்டா ஹீட் ஆகுது. வாயில் அடிச்சுக்கோங்க, ஹீட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது, வார்ம் ஆகுதுன்னு சொல்லணும். ஸோ இந்த செல்போன் லைட்டா வார்ம் ஆகுது. கேம் விளாடும் போது அந்த அளவுக்கு ஹீட் வரவே இல்லை. பட் கேமரா ஆன் பண்ணல லைட்டா சூடு வர ஆரம்பிச்சிருது. பர்டிகுலரா 4K 60 ஷூட் பண்ணும்போது பேக் பேனல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ஹீட் வந்துச்சு. அதுக்குன்னு கையெல்லாம் தீ பிடிச்சி எரியிற அளவுக்கு வந்து ஹீட் வரல, லைட்டா ஒரு மைல்டா ஹீட் வந்துகிட்டே இருக்குது. பட் தட் இஸ் மேனேஜபிள். அண்ட் தென் கம்ஸ் தி டிஸ்ப்ளே. இந்த செல்போனோட டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா ஆல் டைம் வந்து 60 ஹெர்ட்ஸ்ல வந்து கிளாக் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரு 20,000 rupees ஃபோன்ல பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் 144 ஹெர்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து 60 ஹெர்ட்ஸ்ல வந்து கிளாக் பண்ணிருக்காங்க. ஆனா அது மட்டும் பிரச்சனை கிடையாது, இதுல டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கிடையாது. ஆல் டைம் வந்து 60 ஹெர்ட்ஸ்ல வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. which is on the டவுன் சைடு. ஏன்னா பேட்டரி கொஞ்சம் குறையறதுக்கு சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. அண்ட் இதனாலே பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து இந்த செல்போன்ல கொடுக்கவே இல்லை. சாதாரண 10,000 போன்ல கூட ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இருக்கு. பட் இந்த செல்போன் வந்து கிடையாது. அதுக்கு பதிலா ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, உங்க செல்போனை இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வைத்துக்கொண்டு சார்ஜரை கனெக்ட் செய்தால் மட்டுமே அந்த ஸ்டாண்ட் பை மோட் வந்து ஆன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கிளாக் பார்த்துக்கலாம், கேலண்டர் பார்த்துக்கலாம், உங்கள் ட்ராவல் பிளான்ஸ்லாம் பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். விச் இஸ் ரியலி குட். அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நைட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா உங்கள் ரூமில் இருக்க லைட்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ரெட் கலரில் மாறிடுது. அந்த கிளாக்கு, டே பிளான் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெட் கலரில் பார்த்துக்கலாம். விச் இஸ் ரியலி குட். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதை வந்து நீங்கள் ஹரிசாண்டலாக வச்சு சார்ஜரை சொல்லலாம் மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேறு எந்த கண்டிஷன்லையும் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனை சுற்றி திக்கான ஒரு பெசல் இருக்குது. இதால் 86% தான் வந்து ஸ்க்ரீன் டு பாடி விஷயம் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அது கூட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த செல்போன் ஸ்கிரீன் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த கேமரா நாட்ச் தான். கேமரா சென்சார் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் நாட்ச் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இது நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. பர்டிகுலராக மூவிஸ்லாம் பார்க்கும்போது இது இடையில வந்துகிட்டே இருக்குது. இப்போ இருக்க டெக்னாலஜியில் வந்து இவங்க அண்டர் டிஸ்பிளே கேமரா வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் வந்து இவ்வளோ பெரிய நாட்ச் வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்லேயே ஐபோனோட நாட்ச் தான் ரொம்ப பெருசு நான் நினைக்கிறேன். கமிங் டு த பேட்டரி, இந்த செல்போனில் 3349 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் 49.037 ஏன் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வீடா வந்து கொடுத்துருக்காங்க. பட் வாட் அவர் சார்ஜிங் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் எந்த சார்ஜர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 65 வாட் சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, 100 வாட் சார்ஜர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வாட்ஸ் மட்டும் தான் அலோ பண்ணும். இதனால வந்து எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐஃபோன் வந்து 95% வரைக்கும் அலோ பண்ணும். 95 to 100 வந்து 4 வாட் தான் வந்து போர்டுக்குள்ள அலோ பண்ணும். ஸோ அதெல்லாம் சேர்த்தோம்னா 2 மணி நேரம் ஆகிடும். பட் 0 to 95 வந்து எனக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. விச் இஸ் ஸ்லைட்லி ஸ்லோயர். ஏன் ஸ்லோயர் அப்படின்னு சொல்றேன்னா, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த போன் வந்து கொஞ்சம் கம்மி. பட் ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரில்லியண்டா வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஐபோன் 13 and 14 கம்பேர் பண்ணும்போது இது சார்ஜ் வந்து நல்லாவே நிக்குது. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு தடவை தான் சார்ஜ் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 2000 nits வரைக்கும் போகுது. டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டி, டே விசிபிலிட்டி எல்லாம் குறைய சொல்ல முடியாது. கிறிஸ்டல் கிளியரா வந்து டிஸ்பிளே தெரியுது. ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் டிஸ்பிளே. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, கொஞ்சம் கிளாஸியா இருக்கு. கண்ணு கொஞ்சம் கூசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் கேமராஸ்ல எனக்கு பிடிக்காத விஷயம் ஒன்றும் பெருசாக சொல்றதுக்கு இல்லை. பட் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் மோட் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நைட் மோட் ஒன்று கிடையாது. ஃபோட்டோ மோடில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நைட் மோட் வந்து ஆன் ஆகிடுது. எக்ஸ்போஷர் டைம் பார்த்தீங்கன்னா 3 to 5 seconds வரைக்கும் அதுவே வந்து செட் பண்ணிக்குது. இல்லை உங்களுக்கு மேனுவலாக வேணும் அப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் 10 seconds வரைக்கும் தான் எக்ஸ்போஷர் டைம் வைக்கவே முடியுது. அதை வச்சு ஒரு டீசென்டான ஃபோட்டோ வந்து இந்த செல்ஃபோன் எடுக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. லைட்டிங் எலமெண்ட்லாம் சூப்பராக எடுத்துருக்கு. கலர் சென்ஸ்லாம் நல்லா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்குது. பட் இந்த பிரைஸ் பாயிண்ட்ல, இந்த ஃபிளாக்ஷிப் லெவலில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஷாமி ஃபோன்ஸ்லாம் இதோட நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நைட் மோட் கொஞ்சம் ஆவரேஜ் மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் போர்ட்ரேட் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். பட் போர்ட்ரேட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ லைட்டில் எடுக்கும்போதோ இல்லை கொஞ்சம் சப்ஜெக்டை தள்ளி வச்சு எடுக்கும்போதோ பேக்ரவுண்ட் லைட்டாக ப்ளீட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் எட்ஜஸ்லாம் ஷார்ப் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுதா? இது ஒரு சில ஃபோட்டோஸில் தான் வருது, எல்லா ஃபோட்டோஸ்லையும் வரல. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் தென் கம்ஸ் தி பேனரோமா என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களால் வெர்டிகலாக மட்டும்தான் அப்படி பேன் பண்ண முடியும், ஹாரிசாண்டலாக பேன் பண்ண முடியாது. இது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பட் வாட் எவர் உங்களால் டைரக்ஷன் மாற்றிக்க முடியும்.
ஸோ லெஃப்ட் டு ரைட்டோ ரைட் டு லெஃப்ட்டோ வந்து உங்களால் டேரக்ஷன் மாற்றிக்க முடியும். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி உங்களால் 270 டிகிரிஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணி எடுக்க முடியும். 360 வந்து கொடுக்கல, அதுவும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். பட் வாட் எவர், உங்களால் சப்ஜெக்டை ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். ஒரே சப்ஜெக்டை வேற வேறு இடத்துல நிற்க வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து இந்த செல்ஃபோனை ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம். அவுட்புட் நான் போட்டு காட்டுறேன், வேற லெவலில் இருந்துச்சுங்க. அண்ட் தென் கம்ஸ் தி டைம் லேப்ஸ். டைம் லேப்ஸோட அவுட்புட் வேற லெவலில் இருந்துச்சு. ப்ரொஃபஷனல் டைம் லேப்ஸ் இந்த செல்ஃபோனை வச்சு என்னால் ஷூட் பண்ணிக்க முடியும். வைட் ஆங்கிள் டைம் லேப்ஸும் எடுக்கலாம், பிரைமரி லென்ஸ் வச்சும் டைம் லேப்ஸ் ஷூட் பண்ணிக்கலாம். பட் எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K டைம் லேப்ஸ் என்னால் ஷூட் பண்ணவே முடியாது. 4Kங்கிற ஆப்ஷனே கிடையாது. இன்ஃபேக்ட் ஃப்ரேம் ரேட் அண்ட் ரெசல்யூஷனே கிடையாது. பாருங்க, பிளாங்கா இருக்குது பாருங்க ஸ்கிரீன். ஆனால் அது மட்டும் இல்லை, டைம் லேப்ஸோட ஸ்பீடு என்னால் சூஸ் பண்ணிக்க முடியாது. செல்ஃபோன் தான் வந்து சூஸ் பண்ணிக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ பாருங்களேன், ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் டியூரேஷன், டைம் எலாப்ஸ்டு எதுவுமே வந்து காட்ட மாட்டேங்குது பாருங்க. ஸோ இது கொஞ்சம் அவுட்டேட்டடாக இருந்துச்சு. பட் வாட் எவர், டைம் லேப்ஸோட அவுட்புட் வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ நான் போட்டு காட்டிட்டு இருக்கேன், நீங்களே பாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோனை பற்றி பெருசாக குறையெல்லாம் சொல்ல முடியாது. குறிப்பாக சாஃப்ட்வேர் பற்றிலாம் குறைய சொல்ல முடியாது. சொல்லணும்னா நான் போய் தான் சொல்லணும். இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம். மெமரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, 3.5 ஆடியோ போர்ட் கிடையாது, டைப் சி மூலமாக ஆடியோ எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். பட் ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ டேரக்டாக இப்போ இந்த செல்ஃபோன் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன், வாங்க. ஓகே, இப்போ இந்த செல்ஃபோனில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்பர் 1 இஸ் தி ஹார்ட்வேர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான் ஆப்பிள் ஐபோனை மிச்ச செல்போனை வந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் A16 Bionic அப்படிங்கிற ஒரு சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் a 4 nanometer சிப். அண்ட் முக்கியமான விஷயம், இதில் 6 கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 கோர் பார்த்தீங்கன்னா 3.46 GHz வந்து ஆப்ரேட் ஆகுது. ஒரு கோர் இல்லைங்க, 2 கோர் வந்து 3.46 GHz வந்து ஆப்ரேட் ஆகுது. நிறைய செல்போன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோரில் மட்டும்தான் ஹை கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி கொடுப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்க 4 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.02 GHz ஆப்ரேட் ஆகுது. அதோட நம்ம விட்டுலாம். ஸோ எந்த அளவுக்கு ப்ராசஸிங் ஸ்பீட் இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. அது மட்டும் கிடையாது, LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. ரோம் வந்து NVMe வந்து கொடுத்துருக்காங்க. லேப்டாப்ல டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ற டெக்னாலஜியை லோ பவர் ஆக்கி செல்போனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்பிள் வந்து மாத்திருக்காங்க. நீங்க ஆப்பிள்ல மட்டும்தான் NVMe பார்க்க முடியும். ஏன்னா அவங்க லீகலா பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. வேற எந்த கம்பெனிக்காரங்களும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது மூணோட காம்பினேஷன் வச்சு பார்க்கும்பொழுது ஸ்பீடு வேற லெவலில் இருந்துச்சு. நீங்க கேமிங்லாம் விளாண்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான்லாம் அந்த அளவுக்கு கேமே விளாட மாட்டேன். கேம் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது எனக்கு. பட் கேம் விளாட ஆரம்பிச்ச உடனே எனக்கே தெரியாம நான் வாட்டி விளாண்டுக்கிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு பட்டர் ஸ்மூத்தாக இருந்துச்சு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கேமிங் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆடியோ. நீங்கள் மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? மேக்ஸிமம் ஆப்பிள் லேப்டாப் இல்லைனா ஆப்பிள் டெஸ்க்டாப் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா ஆப்பிள் மாதிரி வேறு எந்த டிவைஸாலையும் ஆடியோ ப்ராசஸிங் வந்து பண்ணவே முடியாது. வேற லெவலில் வந்து ஆடியோ ப்ராசஸிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த செல்ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து ஒரு டெடிகேட்டட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து ஆக்சுவலாக மைக், அது ஸ்பீக்கர் மாதிரி இருந்தாலும் தட் இஸ் ஆக்சுவலி மைக். ஸோ திஸ் இஸ் டெடிகேட்டட் ஸ்பீக்கர். அண்ட் டாப்பில் வந்து டெடிகேட்டட் ஸ்பீக்கர் கொடுக்காம ஏர் பிசியை வந்து ஹைப்ரிட் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. பட் வாட் எவர், அவுட்புட் வந்து வேற லெவல், எக்ஸ்ட்ராடனரின்னு சொல்லலாம். டால்பி டிஜிட்டல் பிளஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கைண்ட் ஆஃப் ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வாட் எவர், நீங்கள் ஈக்குவலைசர்லாம் நோண்டவே தேவையில்லை. ஆடியோ கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கேமில் ஒரு சின்ன மூச்சு விடுற சவுண்டு, சின்ன இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டு, அந்த மிட் டோன்ஸ் ஹை டோன்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பேஸ் எஃபெக்ட் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இதனால் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் ஆடியோ கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்களே கேளுங்க. என்ன ஆடியோ கேட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த செக்மெண்ட்டில் ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் அடிச்சுக்கிறதுக்கு வேறு செல்ஃபோனே கிடையாது. கமிங் டு த டிசைன், இது ஒரு அவுடேட்டட் டிசைன், ரொம்ப ஓல்டு டிசைன். 1947 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேமரா மாற்றி வச்சு ஏமாத்துறாங்க இப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் திஸ் இஸ் ஐகானிக் டிசைன். எத்தனை செல்ஃபோன் கம்பெனி இந்த டிசைனை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் கிடையாது, பேக்லிங் ஃப்ரண்ட்லிங் ஃபுல்லாக கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் ஃப்ரேம் ஃபுல்லாக அலுமினியம் மெட்டலால் மேக் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ரீசைக்கிள்டு அலுமினியமால் மேக் பண்ணியிருக்காங்க. தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்களேன் எந்த அளவுக்கு சூப்பரான பேனல் கொடுத்துருக்காங்க பாருங்க. சைட்லையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்லையும் சைட்லையும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்ராக்டே ஆகாது. மேபி இந்த லோகோலையும் கேமராலையும் வேணால் அட்ராக்ட் ஆகலாம். மிச்சம் எங்கேயுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் ஆகாது. ஆனால் அது மட்டும் இல்லை, IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஆப்பிள் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான், நீங்கள் 6 மீட்டர் வரைக்கும் அடியில் போய் 30 நிமிஷம் வந்து இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுஜாமத்தில் யார் சுடுகாட்டுக்கு போகிறான்னு எனக்கு தெரியல. பட் வாட் எவர், ஒரு சில பேர் இந்த அந்தமானில் போய் டீப் சி டைவிங்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள் இந்த செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய் ஒரு 10 நிமிஷம் போய் மீன்லாம் ஷூட் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் டிசைன் பாருங்களேன், எவ்வளோ ஹேண்டியாக கை கடக்கமாக பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே கீழெல்லாம் வந்து போட்டுவே மாட்டீங்க. வெயிட் வந்து அரௌண்ட் 170 கிராம்ஸ் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய வெயிட் கிடையாது. அண்ட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.8 mm. அஃப்கோர்ஸ் கேமரா பம்ப் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா கூட ரொம்ப காம்பாக்டான ஃபோனுங்க. ஸோ சின்ன கை இருக்கவங்க, விமன், லேடிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை யூஸ் பண்ணலாம். கமிங் டு த டிஸ்பிளே, திஸ் இஸ் 6.1 inches OLED பேனல். ஒரு சின்ன சைஸ் டிஸ்பிளே தான், பட் டிஸ்பிளே குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா
அவுட் ஆஃப் தி வேர்ல்டாக இருந்துச்சு. இந்த கலர் சயின்ஸ்லாம் எப்படி தான் அவங்க கேலிபிரேட் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ தத்ரூபமாக இருக்குங்க. இது வந்து HDR10 ப்ளஸ் டால்பி விஷன் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுது. இதில் ஒரு மூவி பாருங்களேன், பர்டிகுலர் HDR மூவி பாருங்களேன், அவுட் ஆஃப் தி வேர்ல்டாக இருக்குது அந்த கலர் குவாலிட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆடியோ வந்து வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் படம் பார்க்கும்பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் டிஸ்பிளே. இதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. உங்கள் பக்கத்தில் இருக்க ஆப்பிள் ஸ்டோரில் போய் நீங்கள் வாங்கி பாருங்கள், உங்களுக்கே புரியும். நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உலகத்தில் இருக்க எல்லா 5G பேண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா 5G பேண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. வைஃபை வந்து டாப் ஆஃப் தி லைன் Wi-Fi 6E வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து லோ ரேஞ்ச் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃப்ளஷ் NFC கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா FM ரேடியோ மட்டும்தான். இந்த செல்ஃபோனில் நான் வச்சிருக்கிற மாடலில் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் சிம் கார்டும் இன்னொரு சிம் கார்டும் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், விச் இஸ் ரியலி குட். ஓகே, இப்போ கேமராஸில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரியர் சைட் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமராவும் இன்னொரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ஒரு 12 மெகா பிக்சல் ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ரியர் கேமரா ஃப்ரண்ட் கேமராவும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% ஒரே மாதிரி இருக்குது. இதுலேயும் 4K 60, ஃப்ரண்ட்லேயும் வந்து 4K 60. இதுலேயும் ஆப்பர்ச்சர் வந்து f1.4 வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் வந்து 1.4 வரைக்கும் வச்சுக்கலாம். இதுலேயும் டைம் லாப்ஸ் வச்சுக்கலாம், அதுலேயும் டைம் லாப்ஸ் வச்சுக்கலாம், இதுலேயும் ஸ்லோ மோஷன் வச்சுக்கலாம், அதுலேயும் ஸ்லோ மோஷன் வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் சேம். அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, நீங்கள் இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ்லேருந்து பிரைமரி லென்ஸில் மாறும்போது அந்த கேமரா சுவிட்ச் தெரியவே இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக வந்து மாறுது. அந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸிங் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சாம்பிள் போடுறேன், நீங்களே பாருங்க. 0.5xலேருந்து 1x போய் 6x வரைக்கும் போகிறேன், எந்த ஒரு ஜர்க்குமே இல்லை, பக்காவாக இருந்துச்சு. இன்னொரு பிரமிக்கத்தக்க விஷயம் என்ன தெரியுமா, இந்த செல்ஃபோனில் ஷட்டர் ரோலிங்கே கிடையவே கிடையாதுங்க. இப்போ பாருங்க, நான் 4K 60 வச்சுட்டு செல்ஃபோன் அப்படியே பேன் பண்ணுறேன். ஏதோ அந்த ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகும்போது வெளியே எட்டி பார்த்து இயற்கை காட்சி பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஜன்னலில் தெரியுற மாதிரி தெரியுது கேமரா யூ. அப்படியே கொஞ்சம் கூட ஷட்டர் ரோலிங் இல்லாமல், ஒரு சின்ன ஜர்க்கு கூட இல்லாமல் அப்படியே வந்து பேன் ஆகுது, விச் இஸ் ரியலி குட். அண்ட் கமிங் டு த ஸ்லோ மோஷன், நீங்கள் ஸ்லோ மோஷன் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துக்கலாம், ரியர் கேமராவில் எடுத்துக்கலாம், வைட் ஆங்கிள் ஸ்லோ மோஷன் எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 120 FPS இல்லைனா 240 FPS வந்து ரெக்கார்ட் ஆகுது. அதே மாதிரி ரெசல்யூஷன் வந்து உங்களால் 1080p மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஸ்லோ மோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, விச் இஸ் தி ஃபோக்கஸிங் சிஸ்டம். எக்கச்சக்க செல்ஃபோன்ஸ் நான் பார்த்துட்டேன், நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லையும் நான் பார்த்துட்டேன், ஃபோக்கஸே வந்தாகாது. ஸ்லோ மோஷன் ஆன் பண்ணிட்டீங்க, ஃப்ரேம் ரேட்டை கூட்ட ஃபோக்கஸே ஆகாது. பட் இந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் ரேஞ்சில் எடுத்த அவுட்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ப்ரொஃபஷனலாகவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் லாங் ரேஞ்சில் எடுத்தது கொஞ்சம் தள்ளி வச்சு எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதன்னு இருந்துச்சு. அந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து இல்லை. அதேமாதிரி லோ லைட்டில் எடுத்த ஸ்லோ மோஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நான் அவுட்புட் போட்டுகிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்கள். அண்ட் தென் கம்ஸ் தி சினிமேட்டிக் மோட். இதை நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் ஷூட் பண்ணிக்கலாம், ரியர் கேமராவில் ஷூட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேக்ரவுண்டில் அந்த மாதிரி பிளர் பண்ணி உங்களால் வீடியோ எடுக்க முடியும். ஆப்பர்ச்சர் வந்து f2.0 f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் ஷூட் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் என்னன்னா ரெசல்யூஷன் தான். பார்த்தீங்கன்னா உங்களால் 4K at 24 FPS இல்லைனா 4K at 30 FPS ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி 1080p வந்து 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம். ஆனால் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பேக்ரவுண்டில் வந்து பிளர் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட் டிடெக்ஷனுமே வந்து அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதனால் அங்கங்கே கொஞ்சம் பிசிறு இருந்தாலும் அவுட்புட் வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டாக இருந்துச்சு. குறிப்பாக கலர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் கிளாரிட்டி ஆஃப் தி வீடியோவும் 4K அப்படிங்கிறதுனால ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஓகே, கமிங் டு த ஃபோட்டோ மோட். நீங்கள் ஃபோட்டோ மோடில் வந்து 0.5x வந்து ஆல் த வே அப் டு 10x வரைக்கும் ஜூம் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஐ திங்க் அப் டு 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் வந்து கொடுக்குறாங்க, விச் இஸ் ரியலி குட். பிக்சல் பெண்டிங் பண்ணி தான் உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வேறு செல்ஃபோனுக்கும் ஆப்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட ஃபோட்டோஸில் வந்து நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே தெரியும். பட் சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கலரெல்லாம் பூஸ்ட் ஆகி பஞ்சி ஆகி ப்ளூ அண்ட் க்ரீன் ஷேட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக்கி சேச்சுரேஷன்லாம் கூட்டி வந்து காட்டுவாங்க. பட் இது அப்படியே நேச்சுரலாக வந்து தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே உங்களுக்கு கலர் கரெக்ஷன் வேணும்னாலும் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா HCAC அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வந்து சேவ் ஆகுது. இதை வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் லைட் ரூமில் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம். நான் ஃபியூ சாம்பிள்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்கள். அண்ட் கமிங் டு த போர்ட்ரேட் மோட், நீங்கள் ஃப்ரண்ட் கேமராலையும் ரியர் கேமராலையும் ஆப்பர்ச்சர் f1.4லேருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி எக்கச்சக்கமான அவங்களோட லெகசி ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்பிள் ஐஃபோன்ஸும் கொடுக்குற அதே லெகசி ஃபில்டர்ஸ் தான். இந்த ஸ்டூடியோ லைட்டு, கான்டூர் லைட்டு இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் விதவிதமாக ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா, போர்ட்ரேட் மோடில் வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய செல்ஃபோன்ஸில் போர்ட்ரேட் மோடில் ஃப்ளாஷ் வந்து எடுத்து விட்ருவாங்க. பட் ஆப்பிள் iPhone 15ல் ஃப்ளாஷ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளாஷோட இன்டென்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் டே டைம்லையும் நைட் டைம்லையும் பேக்ரவுண்டில் பிளர் பண்ணி பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவுட்புட் வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டாக இருந்துச்சு. குறிப்பாக கலர் சயின்ஸ் தான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. என்னோட நிறச்ச முடி கூட பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது, நீங்களே பாருங்கள். அண்ட் போர்ட்ரேட்டில் நான் இன்னொரு விஷயம் ரொம்ப வியந்து பார்த்த விஷயம் தெரியுமா, உங்களோட ஸ்கின் டோன்ஸ்லாம் பாருங்களேன். அப்படியே ஸ்கின் எல்லாம் சாஃப்ட் பண்ணி பொம்மை மாதிரி காட்டாமல் உங்கள் ஸ்கின் என்ன மாதிரி
இருக்கோ அதை அப்படியே வந்து காட்டியிருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் டிஎஸ்எல்ஆர் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு. அண்ட் கமிங் டு த வீடியோகிராஃபி, இந்த செல்ஃபோனில் ஃப்ரண்ட் கேமராலையும் ரியர் கேமராலையும் 4K at 60 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ண முடியும். இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க டிஎஸ்எல்ஆரில் கூட அந்த அளவுக்கு ஷூட் பண்ண முடியாது. 4K 30 வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். பட் இதில் 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி 4K 24 and 4K 30 கொடுத்துருக்காங்க. அண்ட் 1080p கூட நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். பட் அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் தி வேர்ல்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் சப்ஜெக்ட் ஷூட் பண்ணாலும் சரி தான், நல்ல லாங் ரேஞ்ச் சப்ஜெக்ட் ஷூட் பண்ணாலும் சரி தான், அவுட்புட் சூப்பர். ஷட்டர் ரோலிங் பார்க்கவே முடியல. அதே மாதிரி இந்த லாங் ரேஞ்சில் ஷூட் பண்ணும்போது கொதன் ஓவர் ஷேடோங் எஃபெக்ட்லாம் வந்து வரும். அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. அவுட்புட் வந்து க்ளீனாக இருந்துச்சு. நான் ரொம்ப வியந்து பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் சயின்ஸ் தான். எப்படி ஆப்பிள் இந்த மாதிரி ஒரு கலர் சயின்ஸை கொண்டு வராங்கன்னு தெரியல. பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. இந்த செல்ஃபோனை வச்சு நீங்கள் ஒரு மினி ஷார்ட் ஃபிலிமே எடுத்துடலாம். அண்ட் வழக்கம் போல் அந்த 0.5x வைட் ஆங்கிள் எடுக்கக்கூடிய வீடியோ வந்து பிரைமரி லென்ஸில் எடுக்கிற வீடியோவோட கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அதோட கிளாரிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனில் வேற லெவலில் இருந்துச்சு. நான் ஃபியூ சாம்பிள்ஸ் போட்டுட்டே இருக்கேன், நீங்களே பாருங்கள். ஐம் கமிங் டு த ஸ்டெடி வீடியோகிராஃபி. இந்த செல்ஃபோனில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஸ்டெடி வீடியோ கொடுக்கல. பட் ரியர் கேமராவில் வந்து ஆக்ஷன் மோட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 48 மெகா பிக்சல் கேமரா வந்து பெர்மனன்ட்லி சென்சார் ஷிஃப்ட் ஆப்டிகலி இமேஜ் ஸ்டெபிலைஸ்ட் கேமரா, அது போக எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆக்ஷன் மோட் ஆன் பண்ணோன்னா நீங்களே பாருங்களேன், இந்த ரெசல்யூஷன் வந்து ஒரு மாதிரி வியர்டாக 2.8K அப்படின்னு காட்டுது. இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனில் கேள்விப்பட்டது இல்லை. 2.8Kன்னு காட்டுது. அண்ட் ஃப்ரேம் ரேட்மே பார்த்தீங்கன்னா 24 FPS, 30 FPS and 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1080p வந்து 30 FPS and 60 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்கல் ஸ்டப்லாம் உடுப்பா அவுட்புட் எப்படி இருக்குது அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நிறைய செல்ஃபோன்ஸில் இந்த ஸ்டெடி வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதன்னு இருக்கும். நார்மல் வீடியோ நல்லா இருக்கும். பட் ஸ்டெடி வீடியோ பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கம்மியாக கொஞ்சம் கொதன்னு இருக்கும். பட் இந்த செல்ஃபோன் அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. ரெண்டு வீடியோமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்டெபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜிம்பலில் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு பெர்ஃபெக்டான ஜிம்பலில் பண்ண மாதிரி ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கிட்டத்தட்ட ஜிம்பலில் பண்ண மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே சூப்பர் ஜாப்ஃபுல் கிளாரிட்டி. நான் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் நடக்கிறேன், ரிவர்ஸில் நடக்கிறேன், ஓடிலாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். அவுட்புட் வந்து பக்காவாக ஸ்டெபிலைஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லாஸ் ஆகலை. ஓகே, ஒரு வழியாக வீடியோ முடிய போகுது. இப்போ இந்த செல்ஃபோனை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பர்சனலாக கேட்டிங்கன்னா, எனிபடி கேன் பை திஸ் ஃபோன். நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தாலும் சரி தான், கண்டென்ட்டே கிரியேட் பண்ண ஆளாக தான் சரி தான், உங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுக்கலாம், உங்கள் அங்கிள்ஸ் அண்ட் ஆண்டிஸ் வாங்கி கொடுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல் ரவுண்டர் ஃபோன். யார் வேணாலும் இந்த செல்ஃபோனை வாங்கிக்கலாம். ஓவரால் இந்த செல்ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பர்சனலாக கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தூக்கத்தில் அடிச்சு கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன், ஆப்பிள் ஐஃபோனை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். இஃப் யூ கேன் அஃபோர்ட், உங்களால் வாங்க முடியும், உங்கள்கிட்ட காசு இருக்குது, 1 or 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ண முடியும்னா தாராளமாக இந்த செல்ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆப்பிள் உங்களை ஏமாற்றவே ஏமாத்தாது. ஓவராலாக உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. ஸோ YALU மொபைல்ஸ்க்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பர் வீடியோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அல்திரன்ஸ் பாய் ஃப்ரம் மனோஜ்.